ஆ கண்ணன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குழந்தை அழகா இருப்பாரு. அவர் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கும். அவர் கருநீல நிறத்தில இருப்பாரு. அவர் கையில புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அவர சுத்தி கன்றுகள் இருக்கும். அவர் தான் உலகத்த ஆள்றவரு அப்படின்னு சொல்லி பாடகர் வர்ணிச்சுட்டு இருந்த அந்த லைன்ல வந்து ஆ லயிச்சு போயிருந்தாரு சூர்தாசர். ஏன்னா, அவரும் வந்து ஒரு கண்ணன் பக்தர் தான். ஆனா, அவருக்கு பிறவியிலேயே கண் தெரியாது. அவருக்கு வந்து கண்ணன் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாடகர்ட்ட கேட்ட அன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணன வந்து தன் மனக்கண்ல நெனச்சு பல பாடல்கள இயற்றுனாரு. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ, அப்போ வந்து ஒரு நாள் அவரு இருக்க ஊருக்கு வந்து துளசிதாசர், அதாவது ராமர் பக்தரான துளசிதாசர் வந்து வர்றாரு. அவர் வந்து அ சூர்தாசரோட பாட்ட வந்து கேட்குறாரு. கேட்டு கண்ணன பத்தி இவ்வளோ அற்புதமான பாடல்களை பாடுறவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட ரொம்ப நட்பு கொள்றாரு. உடனே சொல்றாரு, "நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இனி நம்ம வந்து கண்ணனுக்கு பாடணும்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு ஒப்புக்கொள்றாரு. 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கண்ணனுக்கு வந்து பாடல்களை பாடிட்டு வராங்க. ஒரு நாள் வந்து 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. அ ஓடி வந்த மக்கள பார்த்து துளசிதாசர் கேட்குறாரு, "ஏன் ஓடி வர்றீங்க?" அப்படின்னு. அப்போ "மதம் கொண்ட யானை வந்து இந்த ஊருக்குள்ள வந்துருச்சு. அ எல்லா மக்களையும் அடிச்சு கொன்னுட்டுருக்கு. எங்களுக்கு பயமா இருக்கு. அதுதான் நாங்க ஓடுறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து சூர்தாசர் வந்து துளசிதாசர்ட்ட கேட்குறாரு, "ஏன் எப்படி இருக்கும் மத யானை?" அப்படின்னு கேட்டு, அவர் சொன்னத கேட்ட உடனே சூர்தாசர் வந்து ரொம்ப கலங்கி போறாரு. உடனே துளசிதாசர் என்ன பண்றாருன்னா, கண்ணன நெனச்சு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்றாரு. அவரு தியானம் பண்ணம்போது பக்கத்துல வந்த யானை பார்த்தீங்கன்னா, அவர் பக்கத்துல வந்து அப்படியே அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போயிருது. இத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச மக்கள் வந்து, அ துளசிதாசர் வந்து கண்ண முழிச்ச உடனே அவர்ட்ட வந்து சொல்றாங்க நடந்தது என்னன்னு. "இதெல்லாம் வந்து என்னோட செயல் இல்ல. இந்த கண்ணனோட செயல் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து துளசிதாசர வணங்கிட்டு போறாங்க. துளசிதாசர் வந்து எங்க நம்ம பக்கத்துல இருந்த சூர்தாசர காணோமே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்குறாரு. அப்போ ஒரு மறைவுல வந்து சூர்தாசர் அப்படியே நெஞ்சில கை வச்சு நடுங்கிய மாதிரி அப்படியே பயந்துட்டே உட்காந்துருக்காரு. அப்போ பக்கத்துல போன அவரு வந்து, "ஏன் வந்து இவ்வளோ பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, துளசிதாசரே நீங்க பெரிய கிருஷ்ண பக்தர் அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா, உங்க மனசுல இருக்க கண்ணன் வந்து ரொம்ப இளமையா, வலிமையா இருப்பாரு. அவர் வந்து மத யானைய விரட்டுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு. ஆனா, என் மனசுல இருக்க அந்த கண்ணன் வந்து ரொம்ப சின்ன குழந்தை. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் மத யானைய பார்த்து பயந்துட்டா நான் என்ன செய்றது? அதனால தான் என்னோட 2 கைகளையும் நெஞ்சில் வச்சு, யானைய வந்து அந்த என் மனசுல இருக்க சின்ன கண்ண பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத மறைச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப பணிவோட சொன்னாரு சூர்தாசர். இதை கேட்டு, இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு துளசிதாசர்.